ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். அன்பு நிறைந்த சீடர்களே, 108 சிவத்துளிகள் எனும் அற்புத உயர் சக்திகள் நிறைந்த விண்மீன்களின் ஆன்ம ஒளி கற்றைகளை உங்களுடைய ஆத்மாவோடு ஏற்று பிணைத்திட்ட நிலையில் அபூர்வமான சக்தி நிலைகளை பெற்றுள்ளீர்கள். ஆன்ம ஒளி கூடி உள்ளது. இதன் மூலம் உயிரின் பற்பல தேவைகள் நிறைவுற்று எளிதாய் விடுபடவும் இயலும். இத்தருணத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய செயல்கள் குறித்தே அறிந்திடுங்கள். அனைவரும் சூரிய உதய நாழிகை துவங்கிய பின்னர் ஓரிரு நாழிகை நேரத்திற்குள் உடலினையும் இல்லத்தினையும் தூய்மையுறுத்திய நிலையில் முதன்மையாய் 9 முறை கலசத்தினை அன்பாய் ஆழமாய் நேசித்து நமஸ்கரியுங்கள். பின்னர் கலசத்தினை ஏற்று அதன் உள்ளே இருத்திய புனித நீரினை முதலில் ஓர் சிறு மண் குடுவையில் நிறைத்து கொள்ளுங்கள். பின்னர் இல்லத்தில் உள்ள அனைவரும் சிறிது நீரினை அருந்துங்கள். இதன் மூலம் உடலினுள் பல அற்புத சக்திகள் நிறைவதனையும் உணரலாம். அனைவரும் பக்தி சரணாகத நிலையில் அந்நீரினை சிறிது அருந்தி பின்னர் இல்லத்தின் வாயில் முதல் அனைத்து பகுதிகளிலும் மாவிளை கொண்டே தெளித்து இல்லமும் உள்ளமும் புனிதமடைய வேண்டும் என்றே இறைவனிடம் பிரார்த்தனை புரியுங்கள். பின்னர் தீபச் சுடர்களை பொருத்தி சிறிது மலர்களை கரத்தினில் ஏந்தி நீங்கள் இது நாள் வரை பூஜித்து வந்த 2 லிங்க ரூபங்களுக்கும் சமர்ப்பித்து ஆத்மார்த்தமாய் உருகிய நிலையினில் நன்றி உரையுங்கள். பின்னர் தீப ஆராதனைகள் புரிந்து 2 லிங்க ரூபங்களையும் உருகி வணங்கி துதித்து 5 முறை நமஸ்கரியுங்கள். எமது ஆத்ம துளி அடங்கிய லிங்க ரூபத்திலிருந்து அனைத்து சக்தி நிலைகளும் நீங்கள் தனித்து பூஜித்த ஆத்மலிங்க ரூபத்திற்கு பிரதிஷ்டை கொள்ள வேண்டும் என்றே மனதார பிரார்த்தனை புரியுங்கள். யாமும் ஆசிகளை வழங்குவோம். பின்னர் மெல்ல மெல்ல சுற்றிய நூலினை அகற்றி புனிதமாய் கருதி தனித்து இருத்துங்கள். பின்னர் சிறிய மண் குடுவையில் எமது ஆத்மலிங்க ரூபம் தன்னை இருத்தி கலச நீரினில் மூழ்கிடும் வண்ணம் அமைத்து கொள்ளுங்கள். அன்பு சீடர்களே, அக்குடுவையின் நீரினுள் லிங்கம் பூரணமாய் மூழ்க வேண்டும் என்பதனை மறவாதீர்கள். அத்தருணத்தில் அனைவரும் லிங்க ரூபத்திற்கு நன்றி உரைத்து 48 தினங்களாக அற்புத விண்மீன்களின் ஆற்றல்களையும் எமக்கு ஈர்த்து அருளிய அற்புத லிங்கமே உமக்கு நன்றிகள் என்றே ஆழ்ந்து உரையுங்கள். பின்னர் குடுவை நீரினை மறைத்து மூடிவிடுங்கள். மீண்டும் பிரார்த்தனை புரிந்து, அன்பான சிவலிங்க ரூபமே, நீ எனது ஆன்மாவிடம் இருந்து பிரிந்து தனித்த ஒளி இழையாகி மீண்டும் அகத்திய மகானோடு இணைவாயாக என்றே உருகி பிரார்த்தனை புரியுங்கள்.
சில மணித்துளிகள் அமைதியாக அமர்ந்து ஆழமாய் உள் உணர்வுகள் பெருகிட தியானியுங்கள். ஆன்மாவும் உயிரும் ஒன்று கலந்து உறவாடுவதனை உணருங்கள். அன்பும் கருணையும் பெருகுவதனை உணருங்கள். ஆழ்ந்த அமைதியும் சரணாகதமும் ஓங்குவதனை உணருங்கள். விழிகளில் நீர் பெருகிட ஆதிசிவன் ஆதிசக்தியினை துதித்து போற்றிடுங்கள். சத்குருவாகிய எமது ஆன்மாவோடும் ஆழ்ந்த தொடர்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களது வாழ்நாளின் எல்லை வரை யாம் தொடர்பு நிலையில் நின்று உங்களுக்கு அருள் பொழிந்திடுவோம். யுகமாற்ற பணியினை தீவிரமாய் ஏற்று உதவிகள் புரிவதாக எமக்கு வாக்களியுங்கள். பின்னர் 108 சிவ துளிகளையும் போற்றி உட்கலந்து தியானியுங்கள். தொடர் செயலாய் நீங்கள் பூஜித்த உங்களது ஆத்மலிங்க ரூபத்தினை தனித்து இருத்துங்கள். குடுவை நீரினில் உள்ள லிங்க ரூபத்தினை அதன் அருகே அமர்த்துங்கள். தீபச் சுடர் ஒன்று பொருத்தி 60 நாழிகை நேரமும் அருகே இருத்திடுங்கள். பின்னர் கலசம் இருத்தப்பட்ட அட்சதையாகிய அரிசியினை உங்களது இல்லத்தில் நிறைக்கப்பட்ட அரிசி எனும் தானியத்தோடு இணைத்திடுங்கள். முன்னதாகவே அதிக அளவு அரிசியினை உங்களது இல்லத்தில் ஏற்று அதன் பின்னர் இவற்றை கலப்புறச் செய்திடுங்கள். அதிக சக்தியினை பெற்ற அத்தானியமானது இல்லத்தில் என்றென்றும் நிறைவான தானியங்களை அருள வேண்டும் என்றே பிரார்த்தனை புரியுங்கள். கலசத்தில் இருத்தப்பட்ட தேங்காய் எனும் கனிதனை உருக்கி அதனின்று பெறப்படும் பால் எனும் திரவத்தை அருந்துங்கள். இல்லத்தார் அனைவருக்கும் பகிர்ந்திடலாம். முளையூட்டிய நவ தானிய தாவரங்களை உங்களது இல்லத்தினில் சூழ்ந்துள்ள மண் பகுதியில் இணைத்திடலாம். அல்லது ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலை பகுதியிலும் இணைக்கலாம். 9 முறை சுற்றப்பட்ட நூல் பகுதியினை கட்டாயமாக கடல், ஓடுகின்ற ஆறு அல்லது சிவ ஆலயங்களில் உள்ள குளத்தினில் மாத்திரமே சேர்ப்பிக்க வேண்டும். தேங்குகின்ற ஏரி, குளம் போன்ற பகுதிகளில் சேர்ப்பித்திடலாகாது. இயலாதவர்கள் அதனை ஓர் பெட்டகத்தில் இட்டு பாதுகாத்து எத்தருணத்தில் சிவ ஆலயங்களை அடைகின்றீர்களோ அத்தருணத்திலும் சமர்ப்பிக்கலாம். அன்றி மாற்று மானுடர்களின் மூலமும் இச்செயல் ஆற்றிடலாம். பூஜித்து நின்ற மாவிளைகள், வாழை இலை மற்றும் மலர்கள் அனைத்தினையும் புனிதமாய் கருதி நிலம் மற்றும் நீர் நிலைகளில் சமர்ப்பிக்கலாம். தொடர் செயலாய் மறுதினம் லிங்க ரூபம் தனை குடுவை நீரிலிருந்து அகற்றி எச்செயலாற்ற வேண்டும் என்பது குறித்து யாம் உணர்த்திடுவோம். இயன்ற அளவு புனிதமாய் நின்று சரணாகத நிலையில் செயலாற்றிடுங்கள். அரும் பெரும் சக்திகள் ஒன்று திரண்டு உடலையும் உயிரினையும் ஆக்கிரமித்து நல்லாற்றல்கள் பொழிவதனை உணருங்கள். எல்லையில்லா ஆனந்த நிலையினில் புறச் செயல்களை குன்றச் செய்து அமைதியாய் ஆழமாய் முழு தினமும் வீற்றிருந்தால் நற்பலன்கள் கிட்டும். நிகழ்ந்தேறிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உள்முகமாய் ஏற்க வேண்டும். அமைதியாய் வீற்று ரிஷிகள் எவ்விதம் உட்கலந்தனர், அஷ்டலக்ஷ்மிகள் எவ்விதம் உட்கலந்தனர், நவசக்திகளின் உட்கலப்பு ஆகியவற்றை
உணர்ந்து உணர்ந்து போற்ற வேண்டும். பற்பல சூட்சமமான நிகழ்வுகள் அற்புதமாய் புலப்படும், புரிபடும், ஞானம் சுரக்கும். தெய்வங்களின் யுகமாற்ற பணி குறித்த விளக்கங்கள் கிட்டும். உங்களுடைய அறிவினை துறந்து நிர்மலமாய் வீற்றிருங்கள். தனித்து அமர்ந்து ஆராய்ந்தால் புரிதல் கூடும். இறைவனின் கருணை நிலை கண்டு உணர்வுகள் பெருகும். காதலாகி கசிந்துருகி ஈசனை பரவசமாய் கலப்புறவும் இயலும். உணர்ந்து செயலாற்றுங்கள். அற்புதமாய் கலசம் அமைத்து இனிதாய் தேவியரை வரவேற்று மலர்கள் கொண்டு அனுதினமும் பூஜித்து உயர் ஆன்மாக்களை ஈர்த்து தத்துவமசி மந்திரம் உரைத்து உருகி நெகிழ்ந்து நின்ற எமது அன்பு சீடர்கள், பிள்ளைகள், சேவகர்கள் அனைவரையும் அன்பும் கருணையும் நிறைந்த ஆசிகளை பொழிந்து வாழ்த்துகின்றேன். சத்தியயுகம் மலரட்டும். எமது பிள்ளைகள் யாவரும் பரவசமாய் அதனுள் நிலை கட்டும். பூரண நல்லாசிகள்.